பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு விசை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் போக போகிறோம். அப்கிரேட் அப்படின்ற வார்த்தையை இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம தியானிக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய விஷன் வேர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அப்கிரேட் ஈரே அப்கிரேட். ஜனவரி மாசத்துக்கான வாக்குதத்த வார்த்தை ஈரே அப்கிரேட். அது குறித்துதான் தியானத்துல கடந்த 2 வாரங்கள் ரொம்ப அழகா நம்ம போயிட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை தான் ஸ்கிரீன்ல போடப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எந்த பின்னணியத்துல இருந்து துவங்கப்பட்டது என்பதை நான் இப்போ ஒரு வேர்ஸா நான் படிக்க போறேன். என்னோட கூட சேர்ந்து தியானிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆபிரகாம் தான் யெகோவா ஈரேன்னு பேர் வைக்கிறாரு. அந்த ஈரேவுடைய தாக்கம் தான் நம்ம இந்த மந்த் ஃபுல்லா பார்த்துட்டு வருகிறோம். அந்த ஈரேன்ற வார்த்தைக்குள்ளதாக நிறைய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கு. அத போன வாரம் பார்த்தோம். எந்த அளவுக்கு காடை மகிமையேற்றுக்கொள்வதுன்னா தோழன் ஆபிரகாம். அதனால ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆபிரகாமோடைய அந்த பிளெஸிங் அப்படியே ஈசாக்கு கிட்ட டிரான்ஸ்பர் ஆகுது. எந்த அளவுக்குன்னா, ஈசாக்கு நல்லா இருந்தாரு, பணம் பொருள் வச்சிருந்தாரு. அதை பத்தி மாத்திரம் நான் பேசல. ஆக்சுவலா பிளெஸிங்னு வரும்போது பணம் பொருள்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிளெஸிங்னா ஒரு ஸ்டேட்டை அடைஞ்சிட்டு பணம் எல்லாம் ஒண்ணும்பா அதெல்லாம் முக்கியமா அதுதான் பிளெஸிங். ஆக்சுவலா பணம் 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 அலையிறது பிளெஸிங்கே கிடையாது. பிளஸட் நிஜமான பிளஸட் லைஃப் பணம் பணம் அலையிறது இல்ல. பணம் தூக்கி காலேஜ்ல போட்டவர் அதை விட 10 வேலையை பார்க்க போலான்ற மாதிரி பேதுரு போனார் இல்லையா, இயேசுவை தேடி. அதுவே ஆக்சுவல் பிளெஸிங். சோ அது குறிச்சு நான் பிளெஸிங் சொல்லும் போது பணம் பொருள் மட்டும் யோசிக்காதீங்க. பிளெஸிங்ன்றது அதை தாண்டின பெரிய விஷயம். ஓகே. ஆபிரகாமின் அந்த பிளெஸிங் எப்படி ஈசாக்கு கிட்ட டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்றது நம்ம இன்றைக்கு ஒரு குட்டி தியானத்துக்குள்ள நம்ம போக போறோம். எந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம். இதுவுமே காட் ஒரு விஷயம் பண்றாரு. ஆபிரகாமுடைய அன்பு, ஆபிரகாம் வச்சிட்டாரு அவருக்கு யெகோவா ஈரேன்னு. அந்த ஈரேவுடைய பிளெஸிங்ஸ் கண்டினியூ ஆயிட்டே வருது. அவரோட நின்னுச்சா அப்படின்னு நிறைய ஆசீர்வாதங்கள் தகப்பனோட நின்னுது. பைபிள் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ராஜாக்கள் சூப்பரா ஆட்சி செய்வாங்க, நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க. அதுக்கடுத்து அவங்க புள்ள உருப்படாதான் இருக்கும். அதனால அவங்க அந்த பிளெஸிங் அந்த தகப்பனோட ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க அவங்க கேர்ஸ் ஸ்தாபத்தினால நிறைய மோசமான சூழ்நிலைக்குள்ள அனுபவிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் உருப்படாது தெரியாம நிறைய தலைமுறைகள் அந்த மாதிரி இருக்கு. நிறைய ஊழியக்கார தலைமுறைகள், தீர்க்கதரிசிகள் தலைமுறைகள் கூட அந்த மாதிரி இருந்திருக்கு வேதத்துல. சோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அப்ப அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு ரொம்ப ஷார்ட்டா நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 17. இங்க ஒரு வார்த்தை தான் என்ன ரொம்ப புடிச்சு இழுத்தது. இந்த வார்த்தையை தான் தியானிக்க போறோம். 17:7 ஓகே 17:7 ஃபர்ஸ்ட் காட் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை, அண்டர்லைன் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நித்திய உடன்படிக்கை, அந்த வார்த்தையை தான் நீங்க தியானிக்க போறோம். நித்திய உடன்படிக்கை. ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் கிட்ட சொல்லுறாரு, ஏன்பா உனக்கு பின்வரும் தலைமுறைகளா நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் உடன்படிக்கை சொன்னாலே பெரிய விஷயம், கவர்னன்ட். இங்க காட் அண்டர்லைன் பண்ண வரது எவர் லாஸ்டிங் கவர்னன்ட், நித்திய உடன்படிக்கை. அது எவன் நினைச்சாலும் தடை பண்ண முடியாது. நித்திய உடன்படிக்கை ஆபிரகாமோட நிக்கல, அப்படியே வேர்சஸ் அதுக்கப்புறம் பிளெஸிங்ஸ் காட் கொடுத்துட்டே வராரு. 19வது வசனம் தான் இன்னைக்கு நம்மளுடைய தியானம். ஆக்சுவலா ஆபிரகாமுக்கும் சொல்றாரு, பட் 19வது வசனத்துல பாருங்க, அப்போது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. உன் உடன்படிக்கையை என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சன்னதிக்கும். அதாவது 7வது வசனத்துல ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும்ன்ற மாதிரி. இங்க 19வது வசனத்துல ஈசாக்கு ஒன்னும் பிறகவே இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், பிறந்ததுக்கு அப்புறம் வருத்தம் இல்ல. காட் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் பிளெஸிங்ஸ் உடன்படிக்கையில் அனுபவிக்கிறார். இங்க பாருங்க, ஈசாக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு. உலகத்துக்கு ஒன்னும் பிறகவே இல்லை. தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுது, குழந்தை பிறப்பான்பா. பாருங்க, திருப்பி படிக்கிற அந்த வசனம் 17-19. அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்ற பேருடைய குழந்தைய பிறகல, இன்னும் கர்ப்பம் கூட தரிக்கல. ஆனா பேர் ஃபர்ஸ்டே காட் சொல்லிடுறாரு. பேரோட கூட சேர்ந்து ஈசாக்கு எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்க. ஏன்னா யெகோவா ஈரே அப்படின்னு பேர் வச்சு அந்த ஆபிரகாம் அதுக்கப்புறம்
அந்த ஈர் அப்கிரேட்குள்ள அவருடைய பிளெஸிங்ஸ்குள்ள போக 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 எந்த விதத்துல ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா பிறக்காத குழந்தை கூட ஆண்டவரோட உடன்படிக்கை பண்றாரு. ஈசாக்கு என்று பேரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும். பாத்தீங்களா? ஏன்னா அது இந்த லவ் வந்து ஈசாக்கு மேல இருந்த லவ் எல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் மேல இருந்த லவ். அதனாலதான் ஈரு அப்கிரேட் நமக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிற லவ் நம்ம நிக்காது. தலைமுறை தலைமுறைக்கும் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு நம்ம தான் அந்த ஆசீர்வாதத்தின் துவக்கமா இருக்க போகிறோம். ஹalleluya. ஓகே. என் உடன்படிக்கை அவனுக்கும், அதாவது இனிமேல பிறக போகிற ஈசாக்குக்கும், அவனுக்கு பின்வரும் அவன் சன்னதிக்கும், யாக்கோபு இங்கதான் வந்துடுறாரு. ஏன்னா பிளஸிங் டிரான்ஸ்பரன்ஸ் வந்து இங்கே ஆரம்பிச்சது. ஈசாக்கு யாக்கோபு தேவன் சும்மா சொல்லல, அவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். சாதாரண உடன்படிக்கையில இது நித்திய உடன்படிக்கை. அதான் படிக்கலாம். என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இந்த வார்த்தையை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நல்லா மைண்ட் ஆழமா பதிய வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் போடுறேன். இந்த பிக்சர் நல்லா பாத்துங்க, ரொம்ப அழகா இருக்கு. காட் வந்து ஒரு நித்திய உடன்படிக்கை, இந்த எவர் லாஸ்டிங் கவர்னன்ட், ஒரு ஹேண்ட் ஷேக். நான் பாத்துக்கிறேன் செல்லம், நீ ஏன் கவலைப்படுற, உடன்படிக்கை போட்டது நான், கையெழுத்து போடுறது நான்ன்ற மாதிரி நித்திய உடன்படிக்கையாக அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்னு சொல்லிட்டு காடே சொல்லிடுறாரு. ஐசக் ஹாஸ் நோ ஐடியா அபவுட் திஸ். ஈசாக்கு இதை குறிச்சு ஒண்ணுமே தெரியாது. அந்த குழந்தையா பிறக்க போகுது, அதுக்கப்புறம் வளர போகுது. அதுக்கப்புறம் யாருன்னா அவங்க அப்பா சொன்னாதான், எப்பயோ ஏசப்பாவோட பிதாவாகி யெகோவா தேவன் வந்து உடன்படிக்கை போட்டாடுறான்னு சொல்லிட்டு சொன்னாதான் உண்டே தவிர குழந்தை பிறக்கவே இல்லைங்க. இந்த நாள்ல நிறைய பேருடைய கர்ப்பத்துல உருவாகாத குழந்தைகள், என் குழந்தையெல்லாம் நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன், தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுது. ஆண்டவர் ஒரு மனிதன், எந்த மனிதன் ஈரே மனநிலையில இருக்கிறானோ அவனோட பிளஸிங் நிக்காது. அவனை தொடர்ந்து சந்ததியா ஆண்டவர் வந்து அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, அந்த தனி நபருடைய விசுவாசத்தை நினைவு கூர்ந்து பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அதுல ஒரு முக்கியமான விஷயம், அவர் உடன்படிக்கை செய்கிற தகப்பன். அவர் உடன்படிக்கை செஞ்சாருன்னா அவர் மறக்க மாட்டாரு. நம்ம மறந்தா கூட பரவாயில்ல, அவர் மறக்க மாட்டாரு. அதனால பிறக்காத குழந்தைக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உண்டாகி அதுக்கப்புறம் நித்திய உடன்படிக்கைன்னு சொல்றார். அந்த நித்தியன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா உடன்படிக்கை சொன்னாலே அவரு நிச்சயமா தான் பார்த்துப்பாரு. நித்திய உடன்படிக்கை எவர்லாஸ்டிங் கவர்னன்னு சொல்லிட்டாருன்னா அதை எவன் நினைச்சாலும் அழிக்க முடியாது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குல்ல, அந்த நித்திய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து வரைக்கும் அது பரிபூர்ணமாச்சு. ஏன்னா நித்திய உடன்படிக்கை எங்கப்பா போய் முடியும், அது போய் இருக்குதுன்ற மாதிரி தலைமுறையா அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி இயேசு கிறிஸ்து தான் அந்த நித்திய உடன்படிக்கையின் பரிபூர்ணமா வந்து சிலுவையில ஒரு பிளாஸ்ட் அடிச்சாரு கிருபைன்ற பேர்ல. அந்த கிருபையில தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சோ ஆபிரகாமுக்கு அருளப்பட்ட, ஈசாக்கு அருளப்பட்ட அந்த நித்திய உடன்படிக்கை உங்களுக்கு எனக்கு நெல்சன் வரைக்கும் டிரான்ஸ்பர் ஆயிருக்குதுன்னா, இந்த ஆபிரகாமு அந்த ஈரே அப்கிரேட்குள்ள தொடங்குச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை இவருக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதாவது யெகோவா அப்புறம் தான் பண்றாரு. பட் கர்த்தர் ஆபிரகாமை நேசித்ததுனால, அழைத்ததுனால 17வது அதிகாரத்துல இந்த வார்த்தையில குடுத்துறாரு. நான் வந்து இந்த ஈரோட தியானத்தோடைய தாக்குதல்ல தான் பேசினே தவிர சீரியஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் அல்ல. யெகோவா ஈரெல்லாம் குழந்தை வெட்டும் போது தானே சொல்றாரு ஈசாக்கு. இது முன்னாடியே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் தான். ஆனா அவருடைய விசுவாசத்தின் சீட், அந்த மனசுல ஆபிரகாம் விசுவாசத்தின் சீட் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதெல்லாம் மனசுல வச்சுதான் பண்ணிருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். நித்திய உடன்படிக்கைன்னா எது வரைக்கும் போவோம் பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எல்லாம் தாண்டி போயிருக்குது, நம்ம வரைக்கும் டிரான்ஸ்பர் ஆயிருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஈசாக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நித்திய உடன்படிக்கை ஸ்தாபிப்பேன்னு சொன்னார்ல, இன்றைக்கு நம்ம வரைக்கும் ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார். இப்ப மெசேஜ் வந்து எவர்லாஸ்டிங் கவர்னன்ட் பத்தியா, நித்திய உடன்படிக்கையை பத்தியானா கிடையாது. அதை விட முக்கியமான ஒரு மேட்ரு, செம்மையா இருக்கும். எக்ஸைட்டடா காத்துன்னு இருக்கேன். எத்தனை பேர், இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்களேன், நிஜமா உண்மையா பதில் சொன்னோம். எத்தனை பேர் தேவனால முழுசா ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களோ? ஒரு ஹார்ட் போடலாம். ஹார்ட் நீங்க வந்து யூடியூப்ல கேட்டுருந்தா நீங்களும் ஹார்ட் போடலாம். நான் தான் ஃபர்ஸ்ட் ஹார்ட் போட்டேன். நம்மளா கொஞ்சம் உஷார் இல்லையா, போட்டு வாங்கிடணும். அது இல்லையா, ஹார்ட்லாம் போட தெரியல பரவாயில்ல, நீங்க ஏசப்பாக்கு ராமின்னு சொல்றீங்க, அவர் பார்த்துப்பாரு. ஆசீர்வாதம் எல்லாருக்குமே இப்ப வேணும் பாருங்களேன். பாருங்க, யாரும் தெரிஞ்சுக்கினே ஹார்ட் போடாம இல்லை, எல்லாரும் போட்டுருக்காங்க. ஆசீர்வாதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் கருதுறேன். எஸ், தேங்க்யூ. ஓகே, அதான் கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன் நம்ம பார்க்கலாம். ஆசீர்வாதத்துடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்க புரிஞ்சுக்க போறோம். இந்த வசனம் வந்து எனக்குள்ள ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நாடா வேதத்தை கலர சின்ன சின்ன விஷயங்கள் மாறி தெரியுது, அச்சு
சுழற்சி ஆல்ரெடி பச்சை பக்கங்கள் தான் ஆதியாகமம் 17 ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் புதுசு புதுசா வெளிப்படுத்துறாருன்னு நினைக்கும் போது நான் கர்த்தரை இன்னும் பயபக்தியோட அதிகமா தான் பாக்குறேன். ஆதியாகமம் 17:20 போலாம். இஸ்மேல் பிறந்துடுறாரு. ஆகார் அந்த ஒரு மிஸ்டேக்கின் நிமித்தம். பட் கர்த்தர் இஸ்மேலை நேசிச்சதுனால சொல்றாரு, ஆபிரகாம ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவனுக்கு பிறந்த அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் கர்த்தர் ரொம்ப நல்லவர் என்பதனால ஆபிரகாமை நினைவு கூர்ந்து, சேர்றா நீ ஏதோ தெரியாதனமா போய் மாட்டிக்கின, உன்னை தாண்டின விஷயம் தான் அது, சரி பாத்துக்கலாம் ஆகட்டும்ன்ற மாதிரி இஸ்மேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். அண்டர்லைன், விண்ணப்பத்தை கேட்டேன். தகப்பன் உடைய விண்ணப்பம் ரொம்ப அவசியம். எந்த இடத்துல வந்து அதாவது குழந்தை அழுதான், அந்த அம்மா வந்து எல்ரோய் என்னை காண்கின்ற தேவன் பேர் வைக்கிறாங்க, பீர் லஹாய் ரோய், அதை பாட்டெல்லாம் பாடுறோம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கதை. ஆபிரகாம் எங்க ஜெபம் பண்ணாருன்னு தெரியாது. ஐ மீன் நான் இப்ப இந்த வசனத்தை சாப்டரை படிச்சுட்டு வரல. எந்த அளவுக்கு இன்டென்ஸா ஐயோ ஆகார தனியா விடுறமே, இஸ்மேல பாத்துக்கோங்க தகப்பன்னா அவ்வளவு அப்ரப்டா ப்ரே பண்ண மாதிரிதான் தெரியல. ஆனா கடவுள் சொல்றாரு இஸ்மேலுக்காகவும், அப்பனா ஈசாக்கு சாராளுக்கு ஆகாருக்கு பண்ண ஆபிரகாம் இஸ்மேலுக்காகவும் பயங்கரமான ஒரு பிரேயர் போட்டுருக்காரு. சும்மா எல்லாம் காட் கோட் பண்ண போறதுல ஒவ்வொரு சின்ன சின்ன ஜபத்தை கூட கேட்கிற ஆண்டவரை நாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். அதனால நான் பண்ண பிரதர் நானே மறந்துட்டேன் அப்படின்னா அவர் மறக்க மாட்டாரு, கவலைப்படாது. இஸ்மேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். அண்டர்லைன், நான் அவனை ஆசீர்வதித்து, ஆசீர்வாதித்து என்ற வார்த்தை நல்லா கோடிட்டுக் கொள்ளுங்கள். கோடிட்டுக் கொள்ற பழக்கம் வந்துச்சுன்னா பைபிள்ல. விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து, எந்த விதமான ஆசீர்வாதம் பாருங்க இஸ்மேலுக்கு, அவனை மிகவும் மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். சாதாரண நாட்கள் இல்ல, பிரின்சஸ், ஓகேவா? 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஈசாக்கு யாக்கோப், ஓகே, ஈசாக்கு இல்ல, ஓகே. அதாவது யாக்கோபுக்கு தான் 12 குமாரர்கள். இங்க பாருங்க, ஈசாக்கு அப்புறம் தானே யாக்கோபு. இங்க பாருங்க, இவருக்கு இஸ்மேலுக்கு காட் பிளஸ் பண்ணும் போதே 12 பிரின்சஸ் மாதிரி பிறப்பாருங்கப்பா இவனுக்கு. ஏன்னா உன் நிமித்தம் நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன்ற மாதிரி சொல்றேன். விண்ணப்பத்தை கேட்டேன்ப்பா. இஸ்மேல் ஒன்னும் பயங்கர ஒழுங்கு, ஆகார ஒழுங்கு அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் வந்து அவருடைய நேசிக்கிற அவருடைய நண்பன் காட் சொல்றாரு பாருங்க ஆபிரகாம் ஒரு இடத்துல, என் நண்பனாகிய என் ஃப்ரெண்டுக்கு மறைச்சிருவானாடா நான் பண்றத அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு ஒரு இன்டிமசி வந்து ஆபிரகாமுக்கும் கர்த்தருக்கும் இருந்தது. சொல்றாரு, நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், அதனால நான் அவனை ஆசீர்வதித்து, ஆசீர்வாதத்தின் விளைவு அவனை மிகவும் அதிகமாக பழகவும் பெருகவும் பண்ணுவேன். ரொம்ப பயங்கரமா அவனை பிளாஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷமா அவனை பிளஸ் பண்ண போறேன். எந்த அளவுக்குன்னா அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இந்த வாக்குத்தத்தம் இன்றைய வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னாருன்னா மாத்தவே மாட்டாரு. அது அவருடைய பிள்ளைகளுக்கே ஆப்பாக மாறினாலும் அதுல என்ன நன்மை எது நீரின்னு தான் பாப்பாரே தவிர அப்படியே ஒரு ஜன கொடுத்து அழிக்கிறது வந்து லேசான காரியம். ஆனா இன்றைய வரைக்கும் இஸ்மேலோடைய அந்த வம்சம் அழிக்கப்படாததுக்கான காரணம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், உடன்படிக்கையில ஆசீர்வாதம். ஓகேவா? அதனாலதான் இன்னும் வரைக்கும் பாருங்க இஸ்மேலோட வம்சம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பெருசா பழுகி பெருகுது. நிறைய பேர் வந்து உலகத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. அது எல்லா மதத்தினரும் பண்றானுங்க. சோ அதை குறிச்சு அதுக்குள்ள நம்ம டீப்பா போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுல நிறைய நல்லவர்களும் இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து அந்த இஸ்மேலைட்ஸ் பேர்ல அந்த முஸ்லிம்ஸ் இஸ்லாம் மதத்தினர் மேல இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. பிளஸிங்கோட தான் அவங்களும் வாழ்ந்து இருக்கிறாங்க. உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்க பேசி பழகினீங்கனாலே அந்த இஸ்மேவிலர்களோட அந்த பிளஸிங் வந்து கூட பழகலாம். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கா ஷெரின் ஃபாத்திமா சொல்லிட்டு, ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல வைப் எல்லாம் செட் ஆகும். ஸோ நல்லவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவகிட்ட வந்து அவளோட லைஃப்ல வந்து காட்ஸ் இந்த அந்த அந்த காலத்துல இஸ்மேல பிளஸ் பண்ண ஒரு குட்டி ஒரு வெளிப்பாடு வந்து நான் பார்த்திருக்கிறேன். அதனாலதான் எனக்கு இஸ்லாம் மதத்தினர் மேல ஒரு பெரிய மரியாதை இருக்குது. அது இனிமேலும் கண்டினியூ ஆகும். ஏன்னா எவனோ ஒருத்தன் தப்பு பண்றதுனால எல்லாரும் மேலேயும் நம்ம எதுவுமே லேபிள் பண்ணிடக்கூடாது. சோ எஸ், பிளெஸிங் கொடுத்துறாரு. என்ன சொல்ல வரேன்னா, அவரை அதாவது இஸ்மவேல ஆபிரகாமின் விண்ணப்பத்தை கேட்டு இஸ்மவேலை தேவன் ஆசீர்வதித்தார். அண்டர்லைன் ஆசீர்வாதம். இப்ப 21வது வசனத்துக்குள்ள போகலாம், ரொம்ப முக்கியம். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கை ஆசீர்வதிப்பேன் சொல்ல
ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். இது என்ன விஷயம்? அதாவது அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல காட் வந்து பிளஸ் பண்றாரு. பிளஸிங் எவ்வளவு முக்கியம் ஒருத்தனோட லைஃப்ல. காடோட பிளஸிங் எவ்வளவு. ஒரு மனுஷன் ஆசீர்வதிச்சாலே நல்லா இருப்பாங்க மக்கள். ஆண்டவரே இறங்கி ஆசீர்வதிச்சாலும் அதை இஸ்மவேல் கலக்குறான் பாருங்க உலகத்தை உன்ன வரைக்கும். அப்படி இருக்கு. அப்போ அதுக்கு ஈக்குவலா என்ன பண்ணிருக்கணும் கடவுள் வந்து இஸ்மவேல் ஆசீர்வதிச்சிட்ட நீ இருந்தாலும் என்னோட வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாச்சா ஈசாக்கு பயங்கரமா ஆசீர்வதிக்கிற. ஆனா சொல்ல நீங்கதான் திரைக்கதையில ஒரு ட்விஸ்ட் ஏற்படுது. என்னன்னா வருகிற வருஷத்துல குறித்த காலத்திலே சாராளனுக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு அண்டர்லைன் ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். என்ன உடன்படிக்கை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச வசனம் அந்த 19வது வசனத்துல சொன்ன மாதிரி என் உடன்படிக்கை அவனுக்கு பின்னேறும் அவன் சன்னதிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அந்த நித்திய உடன்படிக்கையை தான் இங்க சொல்றாரு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா இஸ்மவேலுக்கு ஆசீர்வாதம், ஈசாக்குக்கு நித்திய உடன்படிக்கை. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம். இத்தனை நாள் எனக்கு இந்த ரகசியம் தெரியல. ஆசீர்வாதம் பிச்சை கேட்டு இனிமேல் என் ஜபத்தை மாத்திட்டேன். ஆண்டவரே ஆசீர்வதிச்சதெல்லாம் போதும். இனிமேல் நம்ம வந்து உடன்படிக்கைக்குள்ள போலான்ற மாதிரி இந்த நாளுடைய சத்தியமே என்னன்னா covenant is far greater than blessing. ஆசீர்வாதத்தை விட உடன்படிக்கை, அதுவும் நித்திய உடன்படிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இத்தனை நாள் உங்களுடைய ஜபங்கள்ல என்ன போல நீங்களும் ஆண்டவரே என்னை ஆசீர்வாதம் ஜபம் பண்ணீங்கன்னா தப்பே கிடையாது. அந்த ஜபத்தை கம்மி பண்ணுங்க. ஆனா அதை விட ஹையஸ்ட் அட்ட லெவல் ஜபம் ஒன்று இருக்குது. அதுதான் ஆண்டவரே என்னோடு ஒரு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தும். ஆண்டவரே என்னோடு ஒரு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிளஸ்ஸிங்கோ சரி இந்த இதுவோ சரி ஒரு தகப்பன் செய்த விண்ணப்பத்தின் நிமித்தம், ஒரு தகப்பன் செய்த நற்கிரியைகள் நிமித்தம், ஒரு தகப்பன் தேவனுக்கு பிரியமா இந்த ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்ததுனால விசுவாச தகப்பனா இருந்ததுனால அதன் விளைவுல காட் ரொம்ப அபண்டன்டா ரொம்ப அதிகமா சந்தோஷப்பட்டு அதன் விளைவுல வந்து இந்தா இஸ்மாயில போ வாங்கிக்கோ பிளஸிங் இந்தா ஈசாக்கி வாங்கிக்கோ எவர் லாஸ்டிங் கவர்னன்ட் நித்திய உடன்படிக்கை அவங்க நல்லா இருக்கா சந்தோஷமா இருக்கலான்ட்டு மனதார ஆசீர்வதித்து தள்ளிடுறாரு. ஒரு தகப்பன் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நல்லா ஒன்னும் அப்பாவே அவளை கல்யாணமே அவளை எப்படி அப்பாவை ஆவலனா கூட இப்பவே இந்த விஷயம் இந்த ஜபங்கள் இந்த கான்செப்ட் என்னுடைய மாற்றம் நான் மறுரூபம் ஆகட்டும் நான் மாறுத்தும் ஏன் முக்கியம்னா என் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் இல்ல என் பிள்ளைய கூட தேவன் நித்திய உடன்படிக்கைக்குள்ள போகணும் அப்படின்னா நான் அதுக்கேற்ற விதத்துல ஒரு விசுவாச வாழ்க்கை வாழணும். நான் சொதப்பினா என் ஜெனரேஷன் காலி. இது சத்தியம், இது நீதி. அதுக்கப்புறம் என் பிள்ளை என்னை விட சூப்பரா வந்துட்டானா ஸ்தோத்திரம், வரலன்னா என்ன ஆகுது? அதனாலதான் நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் எஸ்ஐசி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போன்ற சத்தியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க யூடியூப்ல தேடி வந்து இந்த மாதிரி மெசேஜ் கேட்கறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களை மாத்திரமல்ல உங்கள் மூலமா அடுத்த நித்தியமாய் பிறக்க போற சந்ததிகள் 1000 வருஷங்களா அடுத்து வரப்போற சந்ததிகளுக்கு ஒரு நித்திய உடன்படிக்கை ஏற்படணும் அப்படின்னா நீங்க ரொம்ப அவசியம். பிளஸிங்காக போற ஜோம் பண்ற காலங்கள் போயிட்டு இப்ப நம்ம போக்கஸ் பண்ண பொறுத்து எவர் லாஸ்டிங் covenant. God blessed Ishmael, but God made a everlasting covenant with Isaac. இஸ்மேலை தேவன் ஆசீர்வதித்தாரு. அது ஆசீர்வாதம் பெருசு. இப்ப வரைக்கும் பயங்கரமா இருக்கிறாங்க பாருங்க இஸ்மேலை இஸ்லாம் பீப்புள். ஆனா தேவன் ஈசாக்கோடு நித்திய உடன்படிக்கை செய்தாரு. கிறிஸ்தவர்கள் உலகத்தை கலக்குறாங்க. கிறிஸ்தவர்கள் உலகத்தை கலக்குனாங்க. யூதர்கள் இன்னும் வரைக்கும் கன்னு மாதிரி இஸ்ரேல் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. காரணம் கம்பேரிட்டிவ்லி தே ஆர் கிரேட். ஏன் தெரியுமா? இன்ன வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல. எவ்வளவு போர்கள் நடந்து பாருங்க. அதுக்குள்ள இப்ப இருக்கிற பாலிடிக்ஸ்குள்ள நம்ம போனா ஆனா அசைக்கப்பட முடியாததுக்கான காரணம் ஆசீர்வதிக்கப்படலாம் யாரு வேணா. ஆனா ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை ஒரு ஹேண்ட் ஷேக் போட்டு உடன்படிக்கை வச்சிட்டாருங்களேன் அவரே நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஏன்னா அதுதான் உடன்படிக்கை. யார் எவர்லாஸ்டிங் நிச்சயமா பாத்துக்கிறேன்டான்ட்டாருன்னு அதுல ஆண்டவர் பாருங்க அவரு ஈர என்று காட்டுறாரு பாருங்க. ஈர என்ற நீர் பார்த்துக்கொள்ளும் கர்த்தருடைய படுதல் பாருங்க. அவரை சொல்ற நான் பாத்துக்கிறேன்டா நித்தியமான உடன்படிக்கை நான் பாத்துக்கிறேன் சந்ததியெல்லாம் நான் பாத்து எப்படிங்க? ஏன்னா அப்பா அதுக்கப்புறம் பண்ண போற செயல் ஈரன் பேர் வச்சிரு மைட் பி ஆபிரகாம் வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு தேவன மைண்ட்ல என் புள்ள பிறகால பிள்ளைக்கே இவர் வந்து நித்திய உடன்படிக்கை செஞ்சுட்டாரு. அதனாலதான் அந்த மலையில ஏறும் போது ஃபியூ சாப்டர்ஸ் கழிச்சு அவர் அந்த மலையில பிள்ளைய கூட்டி ஏறும் போது அவருக்கு மைட் பி கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியா அந்த அவர் தான் உடன்படிக்கை பண்ணிட்டாரு. எப்படி வெட்டுவாரு பேரு இவனை அலோ பண்ணுவாரு பேரு அப்படியே வெட்டினாலும் ஊத்த வச்சிருவன்ற விசுவாசத்துலதான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரே அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துறாரு. லேஸ்ல வந்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இதுல அடங்கி இருக்குது. யார் வேணும்னாலும் ஆசீர்வதிக்கப்படலாம். நிறைய பேருக்கு வயிற்று வச்சல் இருக்கும்.
இவன் நல்லா இருக்கிறானே, அவன் நல்லா இருக்கிறானே, அவனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கின்னு இருப்பான். அவன் ஏதோ ஒரு இடத்துல அவங்க அப்பா அம்மாவுடைய ஜெபமா இருக்கலாம், அவனுடைய ஜெபமா இருக்கலாம், அவனுடைய பிரயாசங்களா இருக்கலாம். யார் வேணா கர்த்தரால இயேசு கிறிஸ்துவினால ஆசீர்வதிக்கப்படலாம். மாற்று கருத்தே கிடையாது. எந்த மதத்தினர் வேணா கர்த்தர் ஆசீர்வதிக்கலாம். எந்த பின்னணியத்துல இருக்கிறவங்க வேணா கர்த்தர் ஆசீர்வதிக்கலாம். எந்த ஜாதியில இருக்கிறவங்க வேணா கர்த்தர் ஆசீர்வதிக்கலாம். அது அவர்களுக்கும் காடுக்கும் இருக்கிற பர்சனலான மேட்டர். ஓகேவா? ஆனால் எல்லாரோடும் பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை செஞ்சிட மாட்டாரு. அங்கதான் நீங்களும் நானும் ரொம்ப ஸ்பெஷல். உடன்படிக்கை ரொம்ப அவசியம். கர்த்தர் வந்து எல்லாரும் இஸ்மேல் கூட உடன்படிக்கை செய்யல, பிளஸ் பண்ணி விட்டார் மனசார. அந்த பிளஸிங் தான் கண்டினியூ ஆகுது. ஆனால் ஈசாக்கோடு அவர் செய்தது வந்து உடன்படிக்கை. ஈசாக்கின் தேவனை குறிச்சு நம்ம இந்த நாள்ல தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். ஏன் அந்த உடன்படிக்கை அப்படி என்ன அப்படின்னா, ஈரே அப்கிரேட் மேக்ஸ் கோவனன்ட், அதாவது ஈரே அப்கிரேட் மேக்ஸ் எவர்லாஸ்டிங் கோவனன்ட். அதாவது ஈரே மனநிலை, நம்ம ஈரே எகவா ஈரே தேவன் பார்த்துக்கொள்ள சொல்லிட்டு அது ஒரு மந்திரம் மாதிரி நம்ம சொல்ல ஆரம்பிச்சு வாழ்க்கையில இருக்கிற எல்லா இடங்களுக்கும் போட இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு போன வாரம் தான். கல்யாண செலவுகள் வந்து தலைக்கு மேல போகுது. எப்பா என்னடா தலை சுத்துதுன்ற மாதிரி இருக்குது. அப்பா கிட்ட இன்னைக்கு கூட பேசினேன், இதுல இவ்வளவு செலவுப்பா, இதுல எவ்வளவு செலவு, என்னப்பா எப்படி பார்த்தாலும் நம்மளால முடியாதுன்ற போது உடனே என்ன சொல்லப்பா, இந்த 10 லட்சமா இருந்தாருன்னா 12 லட்சமா இருந்தாருன்னா கொடுக்க பொறுத்து அவர் பார்த்துக்கொள்ள போறாரு. வா ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் அதை பார்க்கலாம். அதுதான் மேட்டர். விஷயம் என்னன்னா, ஒரு ப்ரீச்சர் சொல்லிட்டு போறது இல்ல, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எனக்கு தான் வரும். அப்ப என்னோட ஆட்டிடியூட் இந்த அப்ரோச் என்ன ஆகுதுப்பா, எதுனா சேரப்பா இருப்பா, இவங்க கிட்ட கடனை கேளுப்பா, கிடையாது, பண்ணவே கூடாது தப்ப. டெஸ்ட் வரும்போது ஆட்டிடியூட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட மனநிலையை மனப்பான்மையை மாத்திக்கினா லைஃப் மாறும். ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னா, அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் பரவாயில்ல ஈரி அப்கிரேட் வேலை செய்யறேன்ற மாதிரி தோணுது. ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எவ்வளவு லட்சம் செலவா இருந்தா என்ன, நானா சுயமா சம்பாரிச்சு அப்படியே கடனை அச்சிட போறேன், இல்ல கல்யாண செலவை பாத்துக்க எப்படி முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் தான் பார்க்க போறாரு, அவர் சந்திக்க போறாரு. அது 8 லட்சமா இருந்தாருன்னா, 10 லட்சமா இருந்தா, 12 லட்சமா இருந்தாருன்னா, 25 லட்சமா இருந்தா, 1 கோடியா இருந்தா என்னன்னு கேக்குறேன். கொடுக்க போறது அவரு. நம்ம பட்ஜெட்டை போட்டு ஆண்டவரே எனக்கு இவ்வளவு செலவு இருக்குது, என் கல்யாணத்துக்கு நீங்க பார்த்துக்கொள்ளும், எகவாயிரே தேவன் பார்த்துக்கொள்ளாரு, ஃபீல் ஆமீன் சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போனோம். அதுதான் அந்த விதமான மனநிலையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த ஈரே மனநிலை உங்களோட உடன்படிக்கை செய்யும். ஏன்னா அந்த அந்த வார்த்தைய ஆபிரகாம் லேட்டா தான் சொல்றாரு. ஆனா அவருக்கு அந்த மனநிலை எவர்லாஸ்டிங் கோவனன்ட் சும்மா வந்தல்ல, அவருடைய விசுவாசத்தின் வீரியத்தின் விளைவுல வருது. இந்த நாள் நான் ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். ஈரே அப்கிரேட் மேக்ஸ் எவர்லாஸ்டிங் கோவனன்ட். உங்களுக்கும் எனக்கும் ஈரே மனநிலை, ஈரே அப்கிரேட். நான் ஈரே அப்கிரேட் குள்ள வரப்போறேன். எகவா ஈரே அந்த விதமான ஒரு அப்கிரேட் குள்ள லைஃப் குள்ள நான் போறேன். நான் அதுக்கு ஒத்துழைக்கிறேன். கத்தருக்கு நான் மாற்றத்திற்கு ரெடி. இந்த ஈரே அப்கிரேட் சொல்லிட்டு நீங்க மாறத்துக்கே தயாராகனா தயவு செஞ்சு ஜபம் பண்ணாதீங்க. ஜபம் வேஸ்ட். சீரியஸா சொல்றேன், ஜபம் வேஸ்ட். பிரயோஜனமே இல்லை. கூரைய கூட தாண்டாது. ஏன்னா அவரு ஒரு விஷயம் செய்யறதுக்கு அலோவ் பண்ணாம கம்முன்னு கருவை சாத்தின்னு அந்த தாடு மாண்டவர் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பிக் பாஸ் பாருங்க லைவ் போயின்னு இருக்கும் இந்த டைம்ல. அது போய் பிக் பாஸ் பார்த்து எதனா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். கிரிக்கெட் பாருங்க, என்ன பண்றது. ஆனால் யார் ஒரு தனிநபர் நான் மாற ரெடி அப்படின்னு யாரு ரெடியா இருக்கிறீங்களோ, என் லைஃப கர்த்தர் மாறத்துக்கு செதுக்கிறதுக்கு நான் கர்த்தரை அனுமதிக்கிறேன், ஆவியானவர் நான் இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் எப்பேற்பட்ட ஒரு அப்ரப்டான ஒரு சேஞ்ச கூட அப்படியே தலைக்கே திருப்பி போடுற ஒரு மாற்றத்தை கூட அவர் எதிர்பார்ப்பாரு. நம்ம மூலியமா செய்ய வல்லவரா, நமக்குள்ள ஹார்ட்டுக்குள்ள செய்ய வல்லவரா இருக்க. ரெடியா ஒத்துழைங்க. கர்த்தர் வந்து எவர்லாஸ்டிங் கோவனன்ட் நித்திய உடன்படிக்கை நம்மளோட இந்த ஈரே அப்கிரேட்ல இருக்கிறவங்களுக்கு அவர் செய்வார்னு சொல்லிட்டு இந்த நாள்ல ஒரு தீர்க்க தரிசனமா நான் உரைக்கிறேன். எனக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு, உங்களுக்கும் செய்வார். இந்த நாள்ல ஒரு விஷயம் நம்ம பார்த்து முடிக்கலாம். இனிமேல் எஸ்பெஷலா எஸ்ஐசி திருச்சபையினருக்கும் எஸ்ஐசி மெசேஜ் ஆன்லைன்ல கேட்கிறவங்களுக்கும், நீங்க வேற சபையா இருந்தாலும் நீங்க வந்து இந்த மெசேஜ கண்டினியூஸா கேட்கிற ஆட்களா இருந்தாலும், இனிமேல் இந்த பிளெஸிங்ஸ்க்காக ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணி ஆண்டவரை சுருக்கிட்டு போதும். டோன்ட் ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் பிளெஸிங்ஸ் அண்ட் லிமிட் காட். அதான் நான் சொல்ல வரேன். ஆசீர்வாதம் ஆண்டவரை சொல்லிட்டு ஜஸ்ட் ஆசீர்வாதத்தை ஒரு குட்டி ஸ்பேஸ் தான் ஆசீர்வாதம். அதை மட்டும் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுன்னு ஆண்டவரோட பரிபூர்ணத்தையும் முழுமையை மிஸ் பண்றாதீங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈரே அப்கிரேட் குள்ள போய் தேவன் நம்மோடு நித்திய உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒரு ஸ்பேஸ்ல ஒரு பிளாட்டர் மாதிரி பிளேட்ல எடுத்துட்டு போய் நம்ம ஒப்பு கொடுக்கலாம், சரணடையலாம். ஆண்டவரே சரண்டர் ஆயிடுறேன். என்ன இப்போ சிம்பிளான எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி ஒரு
ஒரு ஒரு ஒரு வார்த்தையில ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நான் முடி வெட்டுற கடைக்கு போவேன். எப்பெல்லாம் நான் கண்ணுங்களை திறந்துன்னு அந்த தம்பி பேரு மணி, ரொம்ப அழகா சூப்பர் பையன், நல்லா வெட்டுவான் முடி. தம்பி நிறைய இருக்கிற மாதிரி இருக்குதுடா, கம்மி பண்றா, டேய் இங்க கொஞ்சம் அதிகமா, இங்க இங்க கொஞ்சம். அது எப்பதான் நான் வாயை திறந்து இங்க கொஞ்சம் கொஞ்சம் அவனோட ப்ராசஸை நான் டிஸ்டர்ப் பண்றேனோ, நான் சொல்ற மாதிரி கேட்பான். அதுதான் அவங்களுடைய வேலையும் கூட. நல்லாதான் பண்ணுவான், கேட்பான். வீட்டுக்கு வந்து குளிச்சு குளிச்சு போய் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நானா சொல்லிட்டு இருப்பேன். இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்டே ஐடியா சொல்லிட்டு, தம்பி நீ தான் முடி வெட்டுற பையன், நீ தான் ஸ்டைலிஸ்ட், இந்த மேட்டர்ல என்னை விட உனக்கு நல்லா தெரியும், சாம்பிள் காட்டு, இது ஓகே, கம்முன்னு கண்ணை மூடி தூங்கிட்டேன்னு வைங்களேன், எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். கண்ணை திறந்து பார்த்தா மூஞ்சி அழகா இருக்கும், வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பார்த்தாலும் மூஞ்சி நல்லா இருக்கும். ஏன்னா என்னையே நான் அப்படியே அந்த ஒரு 45 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ், 30 to 45 மினிட்ஸ், 1 hour கூட அவன் சில நேரத்துல முடி வெட்ட ஒப்பு கொடுத்துட்டா சிறப்பா நடக்கும். ஒப்பு கொடுக்காம கண்ணுங்களை அங்க திறந்து நான் ஜபிக்கிறேன்ற பேர்ல ஆட இருக்குதான், ஐயோ நான் எதிர்பார்க்கலையே, நான் இப்படி பண்றேன், சொதப்பும் லைஃப். நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கிலீஷ்ல படிச்சுட்டு தமிழ்ல சொல்றேன். Don't just ask for blessings and limit God when we can have an ERA upgrade and be in a space where God makes everlasting covenant with us. அதாவது God ஆசீர்வாதம் மட்டும் கேட்டு கொஞ்சமா சுருகிடாம நீரே அப்கிரேட்குள்ள எல்லாருமே நம்ம பிரவேசித்து எப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ்ல நம்ம இருக்கணும் அப்படின்னா, ஒரு பிளாட்டர்ல நம்ம போய் ஒப்பு கொடுத்து ஒரு பிளேட் எடுத்துட்டு இந்தாதான் நான் சரண்டர் ஆயிரேன்னு சொல்லிட்டு சமர்ப்பிச்சுட்டு, தேவன் நீங்க பாத்துங்க, யெகோவா ஈரே நீர் பார்த்துக்கொள்ளும் அப்படியே சரண்டர் ஆயிட்டு கவனம் உட்கார்ந்தோம்னா, அந்த மாதிரி ஒரு நபருக்கு, ஈசாக்கு போல ஆபிரகாம் போல நபருக்கு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்த கத்த தயாரா இருந்தாருன்னா, அந்த ஒரு பிளாட்டர்ல நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நித்திய உடன்படிக்கையை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஏன் சொல்றேன்னா, போன வாரம் பார்த்தோம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நெல்சனின் தேவன் சொல்லும் போது, ஆபிரகாமுக்கு அவர் நித்திய உடன்படிக்கையை செஞ்சா எனக்கும் செய்வார், மாற்று கருத்தே கிடையாது. ஈசாக்குக்கு அவர் நித்திய உடன்படிக்கையை செஞ்சா எனக்கும் செய்வார். ஆனால் ஆபிரகாம் செஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஈசாக்கு செஞ்ச ஒரு சில விஷயங்களை அப்ளை பண்ண அவசியமா இருக்குது. 2 பேரும் சிம்பிளா ஒண்ணுதான் பண்ணாங்க, கர்த்தரை விசுவாசிச்சாங்க. 2வது அவங்க அர்ப்பணிச்சிட்டாங்க. புள்ள பாருங்க, அவன் ஒரு டீனேஜரு. இந்த காலத்துல டீன்ஸ் எல்லாம் என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும். வீட்டுல இருந்தா கூப்பிட்டு கொட்டணும்னு தோணும், அந்த மாதிரி பண்ணுங்க. ஆனா செல்லுங்க, என்ன பண்றது, அதுவும் தோணாது. பலியிட அப்பா கூட்டு போய் கட்டுறாங்க, கை காலெல்லாம் கட்டிட்டு தான் பலியிடணும். இன்னும் ஏதோ பெருசா வாயை தந்து பேசுற மாதிரி இல்லை, சரண்டரு. அவர் உடன்படிக்கை, அவன் மைட் பி அப்பா பிறந்து வாழ்ந்த மாதிரி உன் மேல ஒரு உடன்படிக்கை இருக்கு, செல்லும் நித்திய உடன்படிக்கை அப்பா ஏற்படுத்துற போட்டுன்னு எதிர்பார்த்தா நான் நினைக்கிறேன். உள்ள வாழை தரகல கேட்டான், தேவன் பார்த்துக்கொள்ள. அதுக்கப்புறம் பலியிடுற கையை ஓங்குற வரைக்கும் குழந்தை அழுதான், கூக்குரல் இட்டான். கர்த்தர் குழந்தையின் ஈசாக்கின் கூக்குரலை கேட்டு நிறுத்தினாரு. எதுவுமே வந்து கபுச்சு பண்ணி கிடக்குறான். எங்க இருந்து இந்த விசுவாசம்? நம்ம ஆபிரகாமின் விசுவாசத்தை பத்தி தானே இது வரைக்கும் தியானிச்சிருக்கோம். ஈசாக்கின் விசுவாசத்தை கொஞ்சம் பிப்ளிக்கலா அப்படியே பார்க்க முடியல என்றாலும், என்னை தூக்கி அந்த இடத்துல நான் பொருத்தி பார்த்தேன்னா, ஈசாக்கு எவ்வளவு ஒஸ்தின்றது எனக்கு தெரியும். மேல ஏறுறோம், 3 நாள் பிரயாணம், குழந்தைங்க இந்த நாள்ல பாருங்க போனுக்கு என்ன குத்தாதான் வாயை மூடுவாங்க, எல்லாம் உயிர் எடுத்து சாவடிக்கோங்க. எல்லாருமே தெரியும், வீட்டுல குழந்தைங்க இருந்தா நை 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 நைன்னு பண்ணிருப்பாங்க. ஒரு டீனேஜர்னா வாயை திறந்து பேசினே கிடப்பான். அப்பா வயசானவரு, இவங்க 2 பேருக்கு ஜெனரேஷனல் கேப் பயங்கரமா இருக்கும், வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகம். பேச சேம் டாபிக் கிடைக்காது. கிரிக்கெட் பத்தி, இதை பத்தி, அதை பத்தி, சினிமா பத்தி பேசுறதுன்னா இருந்திருக்கும்னு தெரியாது. அப்போ அவ்வளவு வயசு வித்தியாசத்துல இருக்கிற ஒரு கப்பிள், அதாவது ஒரு அப்பா பையன் பலியிடுறதுக்காக போறாங்க. அது அவங்களுடைய பாரம்பரியமா கூட இருக்கலாம், பழக்க வழக்கமா கூட இருக்கலாம். போறாங்க, கட்டிக்கிட்டு படுக்க வைக்கும் போதும் புள்ள வாயத்தை இருக்கலன்னா அந்த புள்ள எவ்வளவு ஸ்பெஷல் பாத்துங்க. சும்மா எல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தல, இது முன்னாடியே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுதான். ஆனா அவருக்கு தெரியும் யார் கூட நித்திய உடன்படிக்கை ஏற்பட்டணும், யார் எனக்காக நிற்பா, யார் எனக்கு ப்ரூவ் பண்ணுவா, தன்னைத்தான் ப்ரூவ் பண்ணிக்கணும் இல்லையா. அதனாலதான் சொல்றேன், ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும்னு ஜெபம் பண்ண தப்பு இல்லை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நெல்சனின் தேவன் சொல்லிக்கிறது ஈஸி. ஆனால் ஆபிரகாமோட விசுவாசம் எனக்கு இருக்குதா செக் பண்ணிக்கணும். ஈசாக்கோட விசுவாசம் எனக்கு இருக்குதா செக் பண்ணிக்கணும். கர்த்தர் சில சூழ்நிலையை அனுபவிச்சு படுறா போய் தகன பலி மேல, பலி இடத்துல போய் படு அப்படின்னு சூழ்நிலைகளை அனுமதித்தாலும் கர்த்தர் தான் செய்யறாங்க. நல்ல தகப்பர் அந்த மாதிரி செய்வாரா? செய்யறாரு. அனுமதிக்கிற கவர்மெண்ட் போய் குழந்தை படுகிறான் பாருங்க, அப்பா கை ஓங்குற வரைக்கும். ஐயோ நீலா மனுஷனாயா, புள்ளைய பெத்துட்டு வயசான காலத்துல நானா பெத்துக்கு சொன்னேன் ஒண்ணு, பெத்துடும் இல்லாம வந்து வாலி வயசுல என்ன வந்து வெட்டி சாவடி நல்லாவே இருக்குமா, உனக்குலாம் நல்ல சாவே வராதையா? சொல்லவே இல்லை குழந்தை. நம்மளாம் அந்த அப்படிதான் சொல்லியிருக்கும் பாரு. அதுதான் மேட்ரு. எவ்வளவு நல்ல குழந்தை பாரு அந்த குழந்தை.
வயசு குறிப்பிடப்படல. மைட் பி ஹி மைட் ஹவ் பீன் 14 அப்படின்றது வந்து வேற ஒரு கால்குலேஷன் நான் சொல்றேன். அவர் மைட் பி இஸ்மாயிலுக்கு 14 பிளஸ் இருந்தா டீனேஜர் சொல்றாங்க. யோசிச்சு பார்த்தா ஒரே புரிய மாட்டேங்குது. எப்படி சும்மாலாம் ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்தல. எப்படி அந்த சிறுவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம்? ஏன்னா நான் சொல்றேன், தகப்பனோட விசுவாசம் தொத்திக்கிச்சுன்னு நான் சொல்ல முடியும். அதனாலதான் சொல்றேன், உங்களுடைய விசுவாசம் உங்க சந்ததியை மாத்தும். உலகத்தெல்லாம் நீங்க மாத்திட வேணாம். நான் அதை சிம்பிளா சொல்றேன் பாருங்க. எங்களுடைய சபையோட தீமும் எஸ்எஸ்சியோட தீமும் ஒண்ணுதான். என்னன்னா ஷைன் அண்ட் ஹெல்ப் அதர் ஷைன். பிரகாசி பிற பிரகாசிக்கு உதவி. ஆனா நான் சொல்றேன், ஒரு பாஸ்டராகவும் சொல்றேன், ஒரு தனி நபராகவும் சொல்றேன். நான் பிரகாசிக்கு போகிறேன், மாற்று கருத்தே கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லா ஒரே ஒரு நபர் கூட இந்த உலகத்துல என்னால் மாறுறேன்னா பரவாயில்ல. ஆனால் என்னுடைய பிரகாசம் என் வீட்டு ஆளுங்களை, எனக்கு வரப்போற எங்க அப்பா பிரகாசிச்சுனாகிறாரு, அக்கா பிரகாசிச்சுனாகுது, அம்மா பிரகாசி, அவங்க எனக்கு முன்னாடியே பிரகாசிச்சால அதெல்லாம் விட்டுலாம். இனிமேல் பார்க்கும்போது எனக்கு வரப்போற மனைவி ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பிள்ளைங்க, அப்புறம்தான் சர்ச்சை ஜனங்க. இங்க வந்து சர்ச்சை ஜனங்க கோட்டை விட்டா வருத்தம் தான் இருக்கும். ஆனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மனைவியும் பிள்ளைங்களும். ஓகேவா? இங்க முக்கியமான விஷயம், ஆஹ் ஆபிரகாமோட விசுவாசம் மனைவியாக சாராளுக்கு எந்த அளவுக்கு போச்சுன்னு தெரியாது. அது வேற தியானத்துல வேணா அதை குறிச்சு டீப் டைவ் பண்ணலாம். ஆனால் பிள்ளைக்கு பயங்கரமா தொத்தினுக்குது. அப்பனுக்கு புள்ள தப்பாம போன்றது சொல்லுவாங்க. அது போல அப்பாக்கு இருந்த விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டஃப் குத்துட்டு வராரு. இதுக்கு நான் ஒரு இடம், ஒரு பைபிள் சாப்டர் இருக்கு, பைபிள் கொஞ்சம் தூரமா இருக்குது. ஒரே ஒரு இடம் தான், சிம்பிளா சொல்லிட்டா ஊரே பஞ்சம். ஈசாக்கு விசுவாசம் எப்படின்னு ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு ஆடுவாரு, அது தெரிஞ்ச வரணும். அதுக்கு முன்னாடி ஊரே பஞ்சம், எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, டேடி போகாதடா, நீங்க தான் ஸ்டே இந்த லேண்ட், இங்கே இரு. அது வேணா அடுத்த வாரம் நம்ம மெசேஜ் இதை குறிச்சு தானிக்கலாம். இங்கே இருப்பா அப்படின்னு கம்முன்னு. ஏன்பா ஆண்டவரே, மனசாட்சி இல்லையா? ஊரை விட்டு காலி பண்ணும் போது தனியா யாருமே இல்லாத கடல யாருக்கு டீ ஆத்த சொல்றீங்க? கேட்கவே இல்லை. அதுதான் விசுவாசம். ஊரே காலி பண்ணும் போது தனியா சுடுகாடு மாடு இருந்திருக்கும். எல்லாரும் பஞ்சத்துல காலி பண்ண போறாங்க. ஆண்டவர் சொல்ற, இந்த இடத்துல இருறா, நான் பிளஸ் பண்ண போறேன் உன்ன சொல்லி கொஞ்ச நாள் ஆகுது. ஈசாக்கு இதை வச்சா அங்கதான் 100 மடங்கு அறுவடை. ஏன்னா எல்லாம் காலி பண்ண போயிட்டாங்க. இவரு கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து விசுவாசத்து நிமித்தம் அவர் ப்ரூவ் பண்றாரு, 100 மடங்கு அறுவடை. ஆனா நம்ம எழுத்தரமா படிப்போம், ஈசாக்கு விதைவித்தான் கர்த்தர் 100 மடங்கு. அது போல நீங்களும் நான் 100 மடங்கு கிடையவே கிடையாது. ஈசாக்கோட விசுவாசம் இருந்தா 100 மடங்கு எத்துன்னு போ. ஈசாக்கோட விசுவாசம் எனக்கு இருக்காது. கர்த்தர் ஒரு இடத்துல இருக்க சொன்னா நான் இருக்க மாட்டேன். எனக்கு வந்து சுற்று இருக்கிற ஆளுங்க ரொம்ப முக்கியம். அவன் போனா நானும் போயிடுவேன், இவன் ஊழியத்தை விட்டு போனா நானும் போயிடுவேன், இவன் வேலையை விட்டு போனா நான் போயிடுவேன். அந்த மாதிரி மக்களை சார்ந்த மக்களை நம்பியே நான் இருந்தேன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் கேட்காத ஆளா இருந்தேன்னா, இந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் 1000 மடங்கு ஆசீர்வாதம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பிராக்டிகல் அப்ளிகேஷன்ல செட் ஆகாது. ஆனால் ஈசாக்கு ஏன் அது அப்படியே 100 மடங்கு ஆசீர்வாதம் அப்படியே அச்சார் ஆண்டவர் அப்படின்னா, எவர்லாஸ்டிங் கோவனன்ட்னால மட்டும் இல்ல, அந்த எவர்லாஸ்டிங் கோவனன்ட்ல அந்த நித்திய உடன்படிக்கைக்குள்ள இவரோட விசுவாசம் பெருசா காணப்படுது. ஆபிரகாமுக்கு டஃப் கொடுக்குற அளவு, ஆபிரகாம் ரொம்ப வெயிட், அதனால அவர்கிட்டே போவேன்னா தப்பாம புள்ள பிறந்துக்குதுன்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து தன்னை தான் ஈசாக்கு வந்து ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு. அதனாலதான் மைட் பி இதெல்லாம் முன்னறிந்த தேவன் இல்லடா, அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கிறான், இவனும் வெயிட்டா தான் நான் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லிட்டு நித்திய உடன்படிக்கை இவருக்காக ஏற்படுத்துறான். சோ இந்த நாள்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். சபையார் அனைவரும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நெல்சனின் தேவன் நம்ம சொல்லிக்கிறது மாத்திரம் அல்ல, சொல்லிக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம சொல்றதை விட ஆண்டவர் சொல்றதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு, ஆனா அவர் சொல்லணும்னா போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி நம்மளுடைய விசுவாசம் ரொம்ப 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 முக்கியம். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். மூன்றாவது, நம்மளுடைய மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவை போல செதுக்கப்பட்டு என்னை நான் மாற்றிக்கொள்ளாவிட்டால் கிறிஸ்து என்னை மாற்றுவார், கண்டிப்பா மாற்றுவார். ஆனா நம்ம ஒத்துழைக்கணுமே. ஆவியானவர் தான் என்ன மாத்த போறாரு, நானே என்ன மாத்திக்கணும், நான் ஒத்துழைக்கணும். அதனால என்னுடைய பங்களிப்பு ரொம்ப அவசியமா இருக்குது பாருங்களேன். நான் என்னை மாற்றிக்கொள்ளாமல் 1000 மடங்கு ஆசீர்வாதம் 100 மடங்கு ஆசீர்வாதம் ஈசாக்கின் தேவன் சொல்லிக்கலாம். வாழ்க்கையை பார்த்தா ஈசாக்கு மாதிரி இல்லைன்னா என்ன பிரயோஜனம், ஆபிரகாம் மாதிரி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? கேட்கறவங்க சிரிக்க மாட்டாங்க, எல்லாம் பேசுறாங்க தம்பி நல்லா பேசுறாப்ப, ஆனா நம்ம வாழ்க்கையை பார்த்தா ஒன்னும் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. மூஞ்சுக்கு நேரம் சொல்லிக்க மாட்டாங்க, பின்னாடி பேசிருப்பான். அப்படிதான் இருக்கும் பாருங்களேன். என்ன பண்றது? ஆனால் என்றைக்கு என்னையும் நான் தருகிறேன் முழுமையா நான் அர்ப்பணிக்க, ஒரு பிளாட்டர்ல எடுத்துன்னு போய் என்ன நான் சரண்டர் ஆகிற மாதிரி உங்ககிட்ட குத்துற முடிவெட்டுற தம்பி கிட்ட குடுக்குற மாதிரி நீங்க பார்த்து பண்ணுங்க. எகவா ஈரே ஆண்டவரே, நீ என் வாழ்க்கை இல்லைன்னா மீனை கேட்டா பாம்பு குடிப்பீரோ, வேற எதனா கல்ல குடிப்பீங்களா, இல்ல தேல் குடிப்பீங்களா, முட்டையை கேட்டா கொடுக்க மாட்டீங்க தானே? உலகாக அப்பாங்களே, இந்த உலகத்தின் அப்பாக்களே பிள்ளைங்களுக்கு நல்ல மாணவியை கொடுக்கும்போது பரலோகத்துல இருக்கிற பிதா
தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிற தன்னுடைய செல்லங்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நலமான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த விசுவாசத்துல அவர்கிட்ட பரிபூர்ணமா சரண்டர் ஆயிட்டு, நீர் பார்த்துக்கொள்ளும் தேவனே, என் வாழ்க்கையை முழுசா அர்ப்பணிச்சிடறேன், என்னை முற்றிலும் உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன்னு பாடல் இருக்கு. அது போல அர்ப்பணிச்சிடறேன், நீங்க பாத்துக்கோன்னு சொல்லும் போது, நான் கண்டிப்பா என்னால ஷோர் ஷார்ட்டா சொல்ல முடியும். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் அதுக்கு முன்பதாகவே நோவாவுக்கும் ஆண்டவர் நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பைபிள் நிறைய கேரக்டர்ஸ்க்கு ஏற்படுத்தினாரு, வெரி ஃபியூ கேரக்டர்ஸ்க்கு ஏற்படுத்திருக்கிறார். அது போல நம்மளுடைய லைஃப்லயும் இன்றைய நாள் துவங்கி நம்ம அந்த ஸ்பேஸ்க்கு வந்து அர்ப்பணிச்சோம்னா, நம்ம பிளெஸிங்ஸ்க்காக ஜெபம் பண்ண வேணாம். பிளெஸிங்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா காவனன்ட்குள்ள பிளெஸிங்ஸ் இருக்குங்க. பிளெஸிங்ன்றது ஒரு சின்ன பகுதி, காவனன்ட்ன்றது ரொம்ப பெருசு. பிளெஸிங்ன்றது நெல்சன் மாதிரி குட்டி, காவனன்ட்ன்றது அதாவது உடன்படிக்கை என்பது உலகம் மாதிரி ரொம்ப பெருசு. எவ்வளவு பெரிய உலகத்துல நெல்சன் டவுன் ஒரு சின்ன நூற்றுக்கணக்கான மனுஷங்க, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மனுஷங்கள ஒரு மனுஷன். அது மாதிரி ஆசீர்வாதம் போக்கஸ் பண்ணாம உடன்படிக்கையை போக்கஸ் பண்ணுங்க. அவர் செய்த உடன்படிக்கைகளை நினைவு கூறுங்க. ஆண்டவர் என்னோட உடன்படிக்கை செய்யும் ஆண்டவரே, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, கேட்டு கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் சுத்தமான ஒரு உடன்படிக்கை ஏற்பாடு பண்ணுவார். ஆக்சுவலா ஈசாக்கு பண்ண உடன்படிக்கை நம்ம இருக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது, தப்பே கிடையாது, ஆகுது, சந்தோஷமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, ரெனியூ பண்ணலாமே ஆண்டவரேன்னு கேட்பேன். ஏசப்பா ஆபிரகாமுக்கு பண்ணீங்க, ஈசாக்கு பண்ணீங்களா, ஓகே, கொஞ்சம் ரெனியூவல் பண்ணுங்க, ரொம்ப நாள் பழைய வசனமா இருக்குது என்கிட்ட. நீங்க வந்து ஆண்டவரே நெல்சா நித்திய உடன்படிக்கை பண்ண போறேன்டா உனக்கு, உனக்கு பின்வரும் தலைமுறைகளுக்கு நான் நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ஒரு பிளெஸிங் அச்சார்னா எப்படி இருக்கும் பாருங்க. பிளெஸிங் தான் வருது பாருங்க, கோவலண்ட் அச்சார்னா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த விதமான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போகலாம். இந்த சத்தியவாசனங்கள் நிறைய பேருக்கு தெரியாம உடன்படிக்கைன்ற பெரிய கான்செப்டை மறந்துட்டு அப்படியே ஆசீர்வாதம் குட்டி குட்டி மைன்யூட்டான சின்ன விஷயத்துக்குள்ள போறாங்க. நம்ம அந்த கும்பலா இல்லாதபடிக்கு நம்ம இன்னும் ஆசைப்பட்டா பெருசா ஆசைப்படணும், இல்லை ஆசைப்படக்கூடாது. கொஞ்சம் பெருசா ஆசைப்பட்டு உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நித்திய உடன்படிக்கையை செய்யக்கூடிய எவர்லாஸ்டிங் கவுனன் மேக் பண்ணக்கூடிய அந்த பரம தகப்பன் மேல நம்மளுடைய போக்கஸை செலுத்தலாம். நம்மளோட அட்டென்ஷனை ஏறெடுக்கும் போது எகவா ஈரே, அந்த ஈரே அப்கிரேட் மனநிலையில இருக்கும் போது நம்ம அர்ப்பணிக்கும் அந்த ஸ்பேஸ், ரைட் ஸ்பேஸ்ல காடுக்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டும் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கூட அந்த நித்திய உடன்படிக்கை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். மைட் பி அவர் சித்தமாகவும் இருக்கிறார். அதனால்தான் இந்த வார்த்தையை என் மூலமா உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிருக்கிறாரு. விசுவாசம் உள்ளவர்கள் ஜபத்துல உறுதியாத்திருந்து நீங்க கேளுங்க. மாற்றத்திற்கு அவைலபிளா இருக்காது, இல்லாதவங்க ஜெபமே பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, காடோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனால் மாற்றத்திற்கு நான் ரெடி. ஏதோ சின்ன மாற்றமா பெரிய மாற்றம் கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவர் போற போக்குல அவர் அனுப்புற ஃப்ளோல நான் போக ரெடி அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் நீங்க சரண்டர் ஆகுங்க. கர்த்தர் உங்களோட பெரிய நித்திய உடன்படிக்கையை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமா செய்வாரு, மாற்று கருத்து இல்லை. வருகிற நாட்கள் உங்க வாழ்க்கை இதை குறித்து சாட்சி சொல்லும். தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.